வணக்கம். பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் 4 முனை போட்டி யாருக்கு சாதகம் என்றுதான் பேச இருக்கிறோம். ஏனென்றால் 4 முனை போட்டி என்று இப்போதே உறுதியாகிட்டு தான் என்று நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு 4 முனை போட்டி உறுதியாகிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுகிறது. பல தொகுதிகளில் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தையும் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்திலே அதிமுக, அதாவது பாஜக திமுக கூட்டணி சேர மாட்டோம், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் அவர்கள் தீர்மானமாகவே தீர்மானித்து அறுதியிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முடிவை தொடர்ந்து இன்றைய நிலையில் 4 முனை போட்டி என்று களம் உறுதியாகி இருக்கிற சூழலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு சாதகம், விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது யாருக்கு சாதகத்தை கொடுக்கும்? ஏனென்றால் விஜயனுடைய இந்த அறிவிப்பு என்பது அவர் ஒரு கூட்டணியில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எப்படி ஆந்திராவிலே பவன் கல்யாண் ஒரு முடிவை எடுத்து சந்திரபாபு நாயுடுவோடு தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைத்து துணை முதல்வர் என்று இன்றைக்கு ஆகியிருக்கிறார். அது போன்ற ஒரு முடிவைத்தான் விஜய் எடுப்பார் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது. அவர் ஏதோ ஒரு அணியினுடைய பி டீமாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்ட ஒரு சூழலில் நான் யாருக்கும் பி டீம் இல்லை, நான் தனித்து நிற்கிறேன், எங்கள் தலைமையில் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் இன்றைய பொதுக்குழுவிலே செயற்குழுவிலே முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்காங்க. கபட வேட அரசு, வெற்று விளம்பர மாடல் அரசு என்றெல்லாம் திமுகவின் மீதான விமர்சனத்தையும் கூர்மைப்படுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசு மீது விமர்சனம் இருந்தாலும் அதிகமான விமர்சனம் என்பது மாநில அரசு மீது தான் இருக்கிற சூழலில் இவர் எதற்காக விஜய் தனித்து களமிறங்குவது யாருக்கு சாதகமாக போகும் என்பதெல்லாம் ஒரு கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் 4 முனை போட்டி யாருக்கு சாதகம் என்கிற இந்த சிறப்பு நேரலையில் முதல் கருத்தாக மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு விஜய் எடுத்திருக்கிற முடிவை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்போதைக்கு 4 முனை போட்டி என்று உறுதியாக இருக்கிறது. இந்த 4 முனை போட்டி களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? அதாவது ஆட்சியில் இருக்கும் திமுக கூட்டணி தங்களுடைய கூட்டணியை மேலும் மேலும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 மாதமா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பிரச்சார பயணம் ஆரம்பிச்சு ஆட்சி சேர்க்கிறாங்க. அதிமுகவுடைய பிஜேபி அதிமுக கூட்டணி மேலும் மேலும் வலுப்பட்டு கொண்டு இருக்குது. முருக பக்தர்கள் மாநாட்டுகளை அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இப்போ தன்னுடைய பிரச்சார பயணத்துக்கு பாஜக வர வேண்டும் என்று ஒரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஆனால் அவங்க அந்த கூட்டணியை வலுப்படுத்துறாங்க. எப்பவுமே இந்த டைம்ல விஜயனுடைய போக்கு இன்னைக்கு தீர்மானத்தின்படி தனியா நிற்கிறதாக ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணிங்கிற மாதிரி இருக்காரு. அவர் அந்த செயற்குழுவில் வாக்கிய தீர்மானங்களை கூட அவரே எழுதி வாய்க்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா யார் முன்மொழிந்தாங்க, யார் வழிமொழிந்தாங்க கூட இல்லை பேசல. அவரு தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எழுதி வாசிச்சாரு. ஆனா முதல்ல பேசும்போது திமுகவுடனும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால இப்ப அதிமுகவுக்கு மட்டும் ஒரு சிக்னல் இருக்குமான்னு நினைக்கும் போது அடுத்த தீர்மானத்துல நான் யாரும் குனிஞ்சு குலைந்து கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி இவர் தனியா நிக்கிறதுனால அவருடைய நோக்கம் தன்னுடைய பலம், சொந்த பலம் என்ன என்பதை காண்பிக்க மட்டுமே 2026 தேர்தலை பயன்படுத்தி கொள்வார் அப்படின்னு தெரியுது. ஒழிய ஆட்சி மாற்றத்துக்கோ அதுக்கோ அவர் துணை போக மாட்டாருன்னு தான் தெரியுது. ஒருவேளை அவர் தலைமையில யாரும் கூட்டணி வைக்க வருவாங்களான்னா இதுவரைக்கும் எந்த அணியிலும் எந்த கட்சியுமே அவருடைய தலைமையை ஏற்று கூட்டணி வைக்க யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அதனால அவர் தனித்து போட்டிட்டு தன்னுடைய இப்போ சீமான் எப்படி தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை அதிகரித்து காமித்து கொண்டிருக்கிறாரோ அதே நிலைமையை தான் இப்போது விஜய் எடுத்திருக்கிறாரு. அதை தவிர அவரோட கட்சி அவர் சொல்ற மாதிரி ஆட்சி மாற்றத்துக்கு தன்னுடைய அடுத்த முதல்வர் இவர் தான், அதனால மக்களுடைய ஒரு எழுச்சி ஏற்படுறதுக்கு வழி இருக்குமாங்கிறது இந்த தீர்மானத்து மூலம் இல்லைங்கிறதா தெளிவாகுது. சார் இன்னொரு கேள்வியும் வருது சார். தாவேகா தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்றதும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்றதும், இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி என்று அமைக்கப்பட்டது. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் இல்லை, 2 கட்சிகள் இன்றைக்கு
பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக இன்னும் முடிவில்லைனாலும் கிட்டத்தட்ட அங்கே தான் வருங்கிறது மாதிரி சொல்கிறோம். பாக்கி 4 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணி 2014 நின்று ஒரு இடத்துல கூட வெல்லவில்லை என்றாலும் பல இடங்களில் திமுக தோற்கிறதுக்கு அது காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ விஜய் தனித்து நிற்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும்? அது இல்லை, அப்படி தனியாக நிற்கும் போது இப்போ அவர் ஏற்கனவே அவர் கட்சியில் சில பிரமுகர்கள்லாம் சேரும்போது தான் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவங்க. இன்னைக்கு கூட செயற்குழுவில் தீர்மானத்தை பாருங்க, வாக்காளர் தீவிரத்தின் அடிப்படையில் சிறுபான்மை வாக்குகளை பாதிக்கும் வகையில் நடவடிக்கை தீர்மானம் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்களை நோக்கி அவர் பயணப்படும் போது தென் மாவட்டங்கள் எல்லாம் திமுக ஆதரவாக உள்ள சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாக்குகளை தனது பக்கம் திருப்ப முயல்கிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. அப்படி இருந்தால் அது திமுகவுக்கு தான் பாதகமாக முடியும். ஆனால் சிறுபான்மை மக்கள் அந்த அளவுக்கு விஜயை நம்பி இப்பவுமே திரும்புவார்களா என்பது ஒரு கேள்விக்குறி தான். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது. அதற்கு பாஜகவும் அதில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க இருக்கிற சூழலில் இந்த 4 முனை போட்டி உருவாகி இருக்கிற இன்றைய சூழல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நிலவரத்தில்? சார் இந்த பாருங்க, ஓரணியில் அப்படின்னு சொல்லும் போதே அது ஓரணியில் 4 முனைன்னு நீங்க சொல்லிடுறீங்க. இதே கான்ட்ரடிக்ஷன். ஓரணியில தமிழகம் இல்லை. 2வது, இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவ்வளவு அதிருப்தி, அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம். ஆகையினால முதல் விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கோபம் வருகிறது. உதாரணமா இப்ப வைகோ சொல்றார், நாங்க எதிர்க்கவே மாட்டோம் திமுகவேன்னு. எவ்வளவு மோசமா திருபுவனத்துல நடந்து கொண்டிருக்கிறது. வைகோ குரல் கொடுக்கல, திரும்ப குரல் கொடுக்கல, யாரும் கொடுக்கல, கம்யூனிஸ்ட் கட்சி எதுவுமே குரல் கொடுக்கல. ஆகையினால ஒட்டுமொத்த கோபமும் இவர்கள் மீது திரும்பி இருக்கிறது. திமுக என்பது இனி வராது. இது முதல் விஷயம். இப்ப தமிழ்நாடு அரசியலை பார்த்தா ஒரு வேடிக்கை உங்களுக்கு புரியும். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் மதிமுக, அப்புறம் தேமுதிக, இது எல்லாமே திராவிடத்தோட வந்தது. திராவிடம் இல்லாம ஒரு பேர் வந்த கட்சி நாம் தமிழர். அது திராவிடத்தை ஒத்துக்கொள்ளல, திராவிடம் ஏமாத்துன்னு சீமான் சொன்னார். இப்போ விஜய் திராவிடம்ங்கிற பேரை வைக்கல. ஆகையினால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திராவிடத்தினுடைய தோல் உரிந்து கொண்டிருக்கிறது. எங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி லேயர் பை லேயரா வெங்காயம் வெளியில வந்து கொண்டிருக்கிறது. இப்ப விஜய் தமிழ் பேர் வச்சதுனால வெற்றி பெறுவார்னு கேட்டா ரொம்ப தெளிவாக அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பது அவருடைய அஜெண்டா. ஏனென்றால் இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் பிஜேபிக்கு போயிடக்கூடாது, அதிமுகவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு அசைன்மெண்ட் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால திமுக என்ன பேசுமோ அதைத்தான் விஜய் பேசுவார். வித்தியாசமாலாம் பேச மாட்டார். ஆகையினால மக்களுக்கு இது எவ்வளவு நேரத்துல புரியாம இருக்கும், கொஞ்ச காலத்துல புரிந்து போகும். ஆகையினால விஜயனுடைய வாய்ப்புங்கிறது குறைஞ்சு போச்சு. சீமான் அது சேச்சுரேஷன் தான். இதுக்கு மேல அது போகுமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு வெற்றியின் விளிம்பில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி. இதுதான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதுல நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு எதுவுமே முடிந்த முடிவில்லை, எப்படினாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக வராது என்பது உறுதி, பாஜக அதிமுக கூட்டணி வரும் என்பது உறுதி. நாம் தமிழரோ விஜயனுடைய கட்சியோ ஒரு சைசபுலான ஒரு மரியாதைக்குரிய இடங்களை பெறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய முடிவு என்பது திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையை சொல்றாங்க. நீங்க திமுக அணியினுடைய இன்னொரு அணி அப்படிங்கிறது போல தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிடுறீங்க. இன்றைக்கு திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு என்பது நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. எங்கும் விவாதத்தை எழுப்பி இருக்கிறது, கேள்வியை எழுப்பி இருக்கிற சூழல்ல இப்போ அவர் தனித்து தான் போட்டி, முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் எங்கள் தலைமையில் கூட்டணி என்றெல்லாம் சொல்வது அந்த பரபரப்பை அதை திசை திருப்பதற்காக ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறதா? நீங்க திமுக அணி, அவர் திமுக சார்ந்து அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற சொல்றதுனால பாருங்க சார், ஸ்டெர்லைட் நடந்த போது விஜய் என்ன பண்ணாரு? ஓடி போனார் சார், தூத்துக்குடிக்கு ஓடிய போனார்.
ஒவ்வொரு பாஸ்டர், ஒவ்வொரு சர்ச், ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடம் போனாரு. வேற எங்கேயாவது போனாரா? கள்ளக்குறிச்சி போனாரா? மரக்காணத்துக்கு போனாரா? சார் அவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சார். வீட்டுக்குள்ள அதாவது அவங்க வீட்டுல இருந்து ஓட்டு போடலாம்னு எலெக்ஷன் வந்தா வேணா விஜய் ஜெயிக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வீட்டை தாண்டி அவரே வரலையே. அதோ 2 செயற்குழு நடத்தி விட்டாரு, ஒரு கோயம்புத்தூர் போயிட்டாரு அப்படிங்கிறதுனால ஏதோ பூத்துக்கெல்லாம் போடுறோம். இது எல்லாமே சார் பூத் ஏஜென்ட்ங்கிறது என்னைக்குனாலும் நிரந்தரம் கிடையாது சார். நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பூத் ஏஜென்ட் எவ்வளவு சீப்பா விலைக்கு வாங்கப்படுவார்கள் நமக்கு தெரியும், எவ்வளவு இயல்பாக விலைக்கு வாங்கப்படுவார்கள், மிரட்டப்படுவார்கள், உருட்டப்படுவார்கள் தெரியும். விஜய் அன்னைக்கு சினிமால எப்படி இருந்தாரோ அப்படி இப்ப வசனம் பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். இது மக்களுக்கு புரியாமல் இல்லை என்று நான் நம்புகிறேன். அதனால விஜய்ங்கிற குதிரை மேல யாரும் பந்தயம் கட்ட மாட்டாங்க, இதுதான் உண்மை. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும். 10 மாதங்களுக்கு முன்பாகவே பிரதான அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை, அதற்கான பணிகளை தொடங்கியதையும் பார்க்க முடிகிறது. ஆளும் கட்சி ஓரணியில் தமிழ்நாடு என்று பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் வருகிற 7ஆம் தேதி தொடங்க இருக்கிற சூழலில் 4 முனை போட்டி என்பது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டி யாருக்கு சாதகம்? தாவேக்கானுடைய இந்த நிலைப்பாடு எதை சார்ந்து இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிலைப்பாடு, இன்றைய திடீர் அறிவிப்பு என்பது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்ச்சியோ என்கிற பார்வை, பொதுவெளி பார்வை இருக்கிறது. காரணம், ஜனவரி மாதத்திற்கு மேலதான் தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக திரு விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவருடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது அவர் தொடக்க முதலே பேசி வருகிறார். இன்றைய தேர்தல் கள யதார்த்தம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஒரு 10-20 எம்எல்ஏ, ஒரு 4-5 எம்பி கிடைக்கும். அது எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் அதுதான். ஏனென்றால் அந்த அளவிற்கு வலுவான கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது இந்த 2 கட்சிகளுக்கு தான் இருக்கிறது. இதற்கு மாற்றாக இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று களத்திற்கு வந்த எந்த அரசியல் கட்சிக்கும் வெற்றியே கிடைக்கவில்லை. அது சாத்தியம் இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். திமுக, அதிமுகவை தவிர்த்து ஒரு 3வது அணி வந்தால் அந்த 3வது அணி என்பது நிச்சயமாக படு தோல்வியை சந்திக்கும் என்பதுதான் கடந்த கால தேர்தல் வரலாறு. இன்றைக்கு திரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த செயற்குழுவில் இந்த தீர்மானத்தை போட்டு அவரும் பிரகடனப்படுத்துகிறார் என்றால் இதிலே ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது. இன்றைய தினம் பெருமளவு அந்த காவலாளி அஜித்குமாருடைய மரணம் திருபுவனத்தில் நடைபெற்ற மனித இன படுகொலையினுடைய உச்சபட்சம் என்கிற மாதிரி காவல்துறையினரே கூலிப்படை போல செயல்பட்டு காட்டு மிராண்டித்தனமாக, மிருகத்தனமாக அடித்து ஒரு படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாக நாடே கொந்தளித்து போயுள்ள சூழலில் அதை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை திரு விஜய் கையில் எடுத்திருக்கிறாரோ, இவரை திமுகவிலிருந்து யாரோ இயக்குகிறார்களோ அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகள்ல வந்துச்சு. இவர் தொடங்குற பொழுதே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதியினுடன் நண்பர் இவர் திமுகவின் அரசியல் எதிரி என்று பேசி இந்த கடிதோச்சி மெல்ல எரிகிறாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில தான் விஜயனுடைய போக்கு இருக்கிறது. இன்றைக்கு திமுக அணியினுடைய வாக்குகள் ஒரு சேர அவர்களுக்கு கிடைக்கும். எதிர் வாக்குகள் ஒன்று சேர்ந்து திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டுள்ள சூழலில் என்டிஏ அண்ணா திமுக கூட்டணியோடு பாமக, தேமுதிக, தமாக என்று அணி சேர்ந்து வருகிற பொழுது அவர்கள் வெற்றியை சாத்தியப்படுத்தி விடுவார்கள் என்கிற பார்வை வருகிற சூழலில் இன்றைக்கு திரு விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது நிச்சயமாக மக்கள் மத்தியில், பொதுவெளியில் ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரா. ஆனா தாவேக்கால என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாரையும் ஆட்சியில் அமைக்கிறதுக்காகலாம் கட்சி தொடங்கல, நாங்க ஆட்சிக்கு வரணும்னா கட்சியை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தம்பி வேல்முருகன் உட்பட, புதிய பாரதம் ஜெகன்மூர்த்தி உட்பட நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம், விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க.
எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், தனித்து வர முடியாவிட்டாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்காக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கள யதார்த்தம் என்பது, இன்றைய அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் என்பது, திரு விஜயை முதலமைச்சராக்குவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்களா? எந்த அளவிற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்? அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடு என்ன? மக்கள் பிரச்சனையில் அவருடைய செயல்பாடு என்ன என்கிற பார்வை இருக்குல்ல. இந்த 2026 தேர்தலில் திரு விஜய் அவர்கள் தனித்து தமிழக வெற்றி கழகத்தை களம் இறக்கி தனக்கான ஆதரவு என்ன, தனக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை அவர் பரீட்சித்து பார்த்து எதிர்கால அரசியலை தீர்மானிக்கலாம். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இணைந்து தேர்தலை சந்தித்தால் கணிசமான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனித்து போட்டியிடுகிற பொழுது வாக்கு சதவீதத்தை மட்டுமே தான் அவர்களால் முடியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணியிலே இணைய போகிற அல்லது இணைந்திருக்கிற கட்சிகளோ தமிழக வெற்றி கழகத்தை நம்பி திரு விஜயை நம்பி நிச்சயமாக வரமாட்டார்கள் என்பதுதான் இன்றைய சூழல். நன்றி சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழக வெற்றி கழகம் விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது யாருக்கு சாதகம் என்பதை பத்திரிகையாளர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவர் தனித்து நிற்பது என்பது 2016 தான் 2026 நடப்பதற்கான வாய்ப்பு. 2016 மக்கள் நல கூட்டணி என்று 3வது அணி உருவானது. அதற்கு முன்பு 3வது அணி என்பது தமிழ்நாட்டில் ஒரு தோல்விகரமான முயற்சி தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அதே மக்கள் நல கூட்டணி போல ஒரு முடிவைத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் களம் எப்படி இருக்கிறது என்பது இன்னும் ஒரு 10 மாத காலம் இருக்கிறது. சற்றே குறைய இந்த 4 முனை போட்டி யாருக்கு சாதகமாக வரப்போகிறது? ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்கிற திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தப் போகிறார்களா, அல்லது இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று களமிறங்கி இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தீர்மானிக்க இருக்கிறார்களா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இன்னும் 10 மாத காலம் இருக்குது. மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.